என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகா எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. தம்பி தம்பி அங்கிள், நீங்க சொன்ன பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். நான் வந்திருப்பேன்ல. பரவாயில்ல தம்பி, அவன் 3 மணி நேரம் தான் டைம் கொடுத்துருக்கான். இப்பவே அதுல 2 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 1 மணி நேரத்துல வீட்டை காலி பண்ணலனா அப்புறம் அவன் வந்து தகராறு பண்ணுவான். புரியுது அங்கிள். சரி வாங்க. எங்க அங்கிள் வருது? இது என் வீடு. என் வீட்டை விட்டுட்டு நான் எங்க வருது? தம்பி, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாருக்கும் வரக்கூடாது. ஆமா அங்கிள், நான் தான் அந்த மாதிரிலாம் பண்ணேன். எல்லாம் இந்த ஆள் பேச்சை கேட்டுட்டு தான் பண்ணேன். இவனுக்கு நான் மக மாதிரியா இருந்தேன், ஒரு அடியாள் மாதிரி. இவன் சொல்ற வேலை எல்லாத்தையும் நான் பண்ணேன். கடைசியில தண்டனை எனக்கு. அப்பவே நான் சுதாரிச்சு எல்லாம் பண்ணியிருந்தேன்னா கடவுள் எனக்கு இந்த நிலைமையை கொடுத்துருக்க மாட்டாரு. தம்பி, எதுக்கும் வருத்தப்படாதீங்க. எப்படி அங்கிள் வருத்தப்படாம இருக்க முடியும்? சத்தியமா என்னால முடியல. என் சத்தியாவை கூட்டிட்டு வந்து இங்க சந்தோஷமா வாழணும்னு நினைச்சேன். ஒரு நிமிஷத்துல இந்த வீடு எனக்கு சொந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்ப நான் எந்த மூஞ்சி வச்சுட்டு அவங்க அப்பாட்ட போய் பேசுறது? நான் இருக்கேன் தம்பி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க அப்பா எதுவும் சொல்ல மாட்டாரு. இல்ல அங்கிள், வீடு வாசல் இல்லாம இன்னும் 4 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன அங்கிள் பண்ண போறேன்? சத்தியமா நான் எங்க கூட்டிட்டு வர போறேன்? சத்தியமா எனக்கு ஒன்னும் புரியல. தம்பி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதிர்ச்சியில இருக்கீங்க, கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பாருங்க. வாழ்றதுக்கு வழி எவ்வளவோ இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு வழி கிடைக்கும். வாங்க தம்பி. நான் எங்க அங்கிள் வருது? என் வீட்டுக்கு வாங்க தம்பி. அங்கிள், நான் நீங்க மக மாதிரின்னு சும்மா சொல்லல. உண்மையாலுமே உங்களை நான் மகனா ஏத்துக்கிட்டேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தம்பி. நீங்க வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். மாப்பிள்ள, வாங்க மாமா, உட்காருங்க. மாப்பிள்ள, சத்யா, வா சத்யா. என்ன இப்பதானே பேசுனேன், அதுக்குள்ளார வீட்டுக்கு வந்திருக்க? வா சத்யா, உட்காரு. வாங்க மாமா, உட்காருங்க. ஆமா மாப்பிள்ள, சொல்லுங்க மாமா. இந்த வீட்டுக்கு என்ன மாமா? மாப்பிள்ள, இந்த வீட்டை வச்சு உங்க அப்பா கடன் வாங்கியிருக்காராமே. மாமா, அதெல்லாம் சும்மா பொருளி. எனக்கு எல்லாம் தெரியும் மாப்பிள்ள. இல்ல மாமா. பொய் சொல்லாத ஆதி, நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்ன? போனை கட் பண்றேன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு வச்சுட்ட. நீ பேசுன எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். சத்யா. ஆதி, எதுக்கும் வருத்தப்படாதடா. உனக்காக எப்பவும் நான் இருப்பேன். இந்த வீடு போனா போயிட்டு போகுது, அதான் நீ இருக்கல்ல. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. இந்த மாதிரி ஒரு வீடு என்ன, நீ 10 வீடு கூட வாங்குவடா. எனக்கு உன் மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு. மனசு உடைஞ்சு போயிடாத ஆதி. மாப்பிள்ள, மாமா, நான் யாரையும் ஏமாத்துறோம்னு நினைக்கல. திடீர்னு எனக்கே இந்த மாதிரிலாம் நடந்து போச்சு. எனக்கு புரிஞ்சுக்க முடியுது மாப்பிள்ள. எனக்கு வீடு இல்ல, வாசல் இல்ல. இன்னும் 4 நாள்ல கல்யாணம். உங்க பொண்ணை எப்படி மாமா எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? உங்களுக்கு இப்பதானே வீடு இல்ல. நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, நல்ல வேலையில இருக்கீங்க, அதுவும் கவர்மெண்ட் ஜாப். கண்டிப்பா நீங்க ஏதாவது பண்ணுவீங்க மாப்பிள்ள. உங்களுக்கு வீடு இல்லைன்றதுக்காகலாம் என் பொண்ணை உங்களுக்கு தரமாட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். நான் உங்களுக்காக எல்லாம் பண்றேன். இல்ல மாமா, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி அங்க வந்து தங்கி இருக்கிறது எனக்கு சரியா படல மாமா. மாரிமுத்து அண்ணே, உனக்கு ஆட்சேபனை இல்லைனா ஆதி தம்பிய என் பையனா நினைச்சு என் வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போறேன். அண்ணே. ஆமாப்பா, நான் தான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். தம்பி தான் வரமாட்டேங்குது. இல்ல அங்கிள், கல்யாணத்துக்கு முன்னாடியே என் சொத்தெல்லாம் அழிஞ்சிருச்சு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சத்யாவை நான் இங்க கூட்டிட்டு வந்து சந்தோஷமா வாழணும்னு நினைச்சேன். அதெல்லாம் கனவாவே போயிரும் போல. ஏண்டா அப்படி சொல்ற? எனக்கு சொந்த வீட்டுல தான் இருக்கணும்னு இல்ல, வாடகை வீட்டுல கூட நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம். என்ன சொல்ற? வாடகை வீடா? ஆமா, இந்த யோசனை எனக்கு தோணாம போயிடுச்சு. தம்பி, என் வீட்டுக்கு வர விருப்பம் இல்லைனாலும் இப்போதைக்கு ஒரு குடித்தனம் இருக்கிற மாதிரி ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபாய்க்கு வாடகை வீடா பார்த்து போங்களேன். என்ன சொல்ற மாணிக்கம்? மாப்பிள்ளைய நான் என் வீட்லயே வச்சுக்குவேன். ஆனா மாப்பிள்ள தான். இல்ல மாமா, வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறது எனக்கும் சங்கடம், உங்களுக்கும் சங்கடம். நான் வெளியவே இருக்கேன். அப்படின்னா ராமலிங்க அண்ணே சொல்ற மாதிரி நீங்க பேசாம ஒரு வாடகை வீட்லயாவது இருக்கலாம்ல? சரிங்க மாமா, நான் வாடகை வீடு என்ன ஏதுன்னு பாக்குறேன். வாடகை வீடு கிடைக்கிற வரைக்கும் எங்க வீட்டுல தங்கலாம்ல? இன்னும் கல்யாணத்துக்கு 4 நாள் தான் இருக்கு. நான் இன்னைக்கே எப்படியாவது அலைஞ்சு திரிஞ்சு ஒரு வாடகை வீட்டை கண்டுபிடிச்சிடறேன். என்னாலதானே உனக்கு கஷ்டம்? நான் அந்த மாதிரிலாம் நினைக்கவே இல்லை சத்யா. இல்லடா, என்னைய கல்யாணம் பண்ணிக்க வரதுனால தானே உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது. இருக்காடி நீனு?
அந்த ஆள் பண்ணதுக்கு நீ என்ன பண்ணுவ? நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அப்பவே நீ சொன்னது கேட்டு வந்திருக்கணும். வீட்டை என் பேர்ல வாங்கி இருந்திருக்கணும். அந்த ஆள் பேர்ல வாங்கினது என் தப்பு தான். அப்ப கூட நீ எனக்கு நல்லதுதான் பண்ணியிருந்திருக்க. நான் தான் உன்னை புரிஞ்சுக்காம இருந்திருக்கேன். சாரிடா. நீ ஏன்டி சாரி கேட்குற? நான் தாண்டி உன்கிட்ட சாரி கேட்கணும். நீ சொல்றது கேட்காம பண்ணதுனாலதான் இப்ப நான் நடு ரோட்ல நிக்கிறேன். இன்னமேட்டு நான் அப்படி இருக்க மாட்டேன் சத்யா. நீ தான் என்னோட லைஃப், என்னோட சந்தோஷம் எல்லாமே. நீ மட்டும் என்னை விட்டுட்டு போகாம இருந்தா உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான ஆளு நானா தான் இருப்பேன். நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்டா. எந்த சூழ்நிலையிலையும் உன் கூடவே தான் நான் இருப்பேன். இது சத்தியம். நீ இல்லாத உலகத்துல நான் இருக்க மாட்டேன். நீ தான் எனக்கு முக்கியம்டா. காதல் தந்தவழி தேரும் காதலினாலே கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே காயம் படும் வேலை காதல் மறந்தாகும் காதல் வடி மீது உயிரும் புதிதாகும். சரிப்பா, கடங்காரங்க வந்துருவாங்க. இன்னும் 1/2 மணி நேரம் தான் டைம் இருக்கு. சரி வாங்க, திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன், கிளம்புவோம். தி, சொல்லு சத்யா. நான் ஒன்று சொல்றேன். என்னடி? திங்ஸ் எல்லாம் கூட என் வீட்டில் இருக்கட்டுமே. இல்ல சத்யா. ஆதி ப்ளீஸ், வீடு பாரு. வீடு பார்த்ததுக்கப்புறம் நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் அதில் வச்சிடலாம். ப்ளீஸ் ஆதி. சரிடி. மாமா உங்களுக்கு எதுவும் சேச்சே என்ன தம்பி நீங்க எப்படி பேசுறீங்க? என் பொண்ணை நீங்க சந்தோஷமா பாத்துக்க போறீங்க. நான் போய் உங்களை அப்படி நினைப்பேனா? நீங்க எங்க கூட இருங்கன்னு தான் நானும் சொல்றேன். இப்போதைக்கு என் திங்ஸ் மட்டும் அங்க இருக்கட்டும் மாமா. நான் இன்னைக்கே வீடை பாத்துறேன், நாளைக்கே பாலை காய்ச்சிடுறேன். அதுக்கப்புறமா திங்ஸை எடுத்துட்டு போயிடுறேன் மாமா. என்ன மாப்பிள்ள நீங்க? ஆதி, காலையில சாப்பிட்டியா இல்லையா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி. ஆக நீ சாப்பிடல? இல்ல. சரி, வீட்டுக்கு வா, நான் சாப்பாடு வைக்கிறேன். சரிடி. என்னாச்சு? என்ன ஏதோ யோசனையாவே இருக்க? இல்லைங்க, அமிர்தா பிள்ளை வரவே இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி கலக்கலன்னு பேசிக்கிட்டு இருப்பா. இன்னைக்கு என்னமோ அவ நினப்பாவே இருக்கு. போன் அடிச்சு பேச வேண்டியதானே? பேசலான்னு பார்த்தா போனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. வெளியில எங்கேயும் அவங்க வீட்டுக்கார கூட போயிருக்கா போல. அப்படி போறதா இருந்தா போனே எடுக்க மாட்டா. என்னம்மா அவ வாழ்க்கை அப்படி இருக்கு. அப்பத்தா, ஆமா, என்ன நீ மட்டும் வந்திருக்க? மாப்பிள்ள வரல? இல்ல அப்பத்தா, அவர் என்னை இறக்கி விட்டுட்டு வேலை இருக்குன்னு சொல்லி போயிட்டாரு. சரி போறாரு, விடு. உன்னையவாத அனுப்பி வச்சாரே. தாத்தா. வாமா வாமா உட்காருமா. இதோ வரேன் தாத்தா. அப்புறம் எப்படி இருக்கா உன் மாமியாரு? அதுக்கு என்ன, கல்லு உருண்ட மாதிரி நல்லா தான் இருக்கு. சரிம்மா, உன் வீட்டுக்காரு எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காவ. நீ என்னம்மா வீட்டுல எதுவும் விசேஷமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா, உங்களெல்லாம் பார்க்கணும் போல தோணுச்சு. அதனாலதான் அப்பதான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி போய் சொல்லிட்டு தான் இங்க வந்தேன். அடிப்பாவி, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னியா? உன் வாய் முகூர்த்தம் பழிச்சிட போதுடி. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்பத்தா. சாயங்காலமா வீட்டுக்கு போயிடுவேன். சாயங்காலம் அவர் வந்து கூட்டிட்டு போவாரா? இல்லை, நான் தான் ஆட்டை பிடிச்சி போகணும். சரிம்மா. சாப்பிட்டியா இல்லையா? காலை சாப்பாடு சாப்பிட்டேன் அப்பத்தா. மதியம் சமைச்சு வச்சுட்டு தான் வந்தேன். திடீர்னு உன் ஞாபகம் வந்துச்சா, அதான் இங்கே இறங்கிக்கிட்டேன். இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம். இந்த பிள்ளைய ஆள் அட்ரஸே காணாமே, போனே எடுக்கலையேன்னு. அம்மா, உன்னை எங்க கூட்டிட்டு போனாரு? சாப்பிடவா? ஆமா, அப்படியே சாப்பிட கூட்டிட்டு போயிடுவாரு. வேற எங்கடி போனீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்பத்தா. ஆஸ்பத்திரிக்கா? யாருக்கடி உடம்பு சரியில்ல? உனக்கா? அதெல்லாம் இல்லை அப்பத்தா, ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கா? குழந்தை வேணும்ல, அதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருந்தோம். டாக்டர் என்ன சொன்னாவ? டாக்டர் ஒன்றும் சொல்லலை, 2 பேத்துக்கும் நல்லா இருக்குன்னு சொன்னாவ. அப்புறம் ஏன் தள்ளி போகுதா? அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் வள வேணாமா? அதனாலதான் தள்ளி போகுது போல. உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? சரி அப்பத்தா. அக்கா இன்னைக்கு வரேன்னு சொன்னுச்சு, அதை ஏண்டி கேட்குற? அவரு ஊருக்கு போறாரு, நான் 2-3 நாள் இங்கே தான் தங்குவேன் அப்பத்தான்னு சொன்னேன். அப்புறம் பார்த்தா அவர் ஊருக்கு போல, ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாரு, அதனால வீட்டில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டா. அச்சச்சோ, நேத்தே அவ இங்கே வரேன்னு சொன்னதுனால தான் நான் அவளை பார்க்கலான்னு வந்தேன். வைஷ்ணவி குட்டியும் கண்ணுக்குள்ளாரே நிற்கிறா. ஏண்டி, அங்கேருந்து பக்கம் தானே, ஒரு 8 போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம்ல? எங்க அப்பத்தா, இங்கே மாமியார் வீட்டுக்கார கூடயே வெளியில் அனுப்ப மாட்டேங்குது. இல்லை எங்க அக்கா வீட்டுக்கு போகிறது? நம்ம தான் தைரியமாக பேசணும், கேட்கணும். நீ பயந்து இருந்தீங்கன்னா என்ன ஆவறது? அட ஏன் மீனாட்சி, அவளுக்கு எதுவும் தெரியாது நீ சொல்லி கொடுக்கறதுக்கு. ஏற்கனவே உன்னையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த அம்மா. ஆமா அப்பத்தா, எனக்கு அறிவே இல்லை பாரு. நீ சொல்லி கொடுத்தது தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். போறாளுங்க, என்ன சொன்னா என்ன? என் பேத்திக்கு நான் நல்லது தான் சொல்லித்தரேன். அவ பிள்ளைக்கு சொல்லி தரலையாமா? அதானே. சரிடி, சாப்பிட்றியா? என்ன சாப்பாடு அப்பத்தா? சாம்பார், பீன்ஸ் கேரட் பொரியல், பீட்ரூட் வறுவல், அப்பளம். சரி அப்பத்தா. சமைச்சிட்டாவளா? இன்னைக்கு காலையிலே சமைச்சிட்டாடி. அப்படியா?
கௌதம் எப்படி அப்பதான் இருக்கா? நல்லா இருக்காண்டி. ஏதோ எக்ஸாம்னு சொல்லிட்டு இருந்தான். வீட்டில் இருக்கானா இல்லை அவன் ஃப்ரெண்டு கூட படிச்சுட்டு இருக்கானான்னு தெரில. சரி அப்பத்தா. என்ன ராணி, இன்னும் 4 நாளில் பொண்ணுக்கு கல்யாணம்? ஆமாம் போனா, தலைக்கு மேலே வேலை இருக்கு. இன்னைக்குன்னு பார்த்து அப்பாவும் பொண்ணு எங்கேயே கிளம்பி போயிட்டாவ. எங்கன்னு கேட்டேன், ஒரு வார்த்தை கூட சொல்லலை. வீடு ஏதாவது வாங்க போயிருப்பாவ. அவர் சரியான கஞ்ச பிசினாரி. அவர் என்னத்தை அப்படி வாங்க போறாரு? என்னமோ இருக்குது. எப்படியா இருந்தாலும் சாயங்காலம் வீட்டுக்கு தானே வருவாவ, அப்ப கேட்டுக்க. உள்ள வரலாமா? யாருங்க? இங்க போனாங்கிறது இவதான். நீங்க யாரு? நான் யாருங்கிறத நீங்க போனா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்ன போனா, நான் யாருன்னு உனக்கு தெரியாது? போனா இவர் யாரு? அக்கா, இவர் எனக்கு தெரிஞ்சவர் தான். எங்க அக்கா இருக்கால? ஆமா, உங்க வீட்டுக்காருக்கு தம்பி. அப்படியா? சரி போனா, நீங்க பார்த்து பேசுங்க. எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். சரி ராணி. அப்புறம் போனா எப்படி இருக்க? உன்னைய பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? உனக்கு இப்ப என்ன வேணும்? எதுக்காக இப்ப என்னைய தேடி வந்திருக்க? உன்னைய தேடி வர அவசியம் வந்துருச்சு. அம்மா, நீ கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணோட இருக்கேன்னு நினைச்சேன். உன் பொண்ணு எங்க? என் பொண்ணை நீ எதுக்கு பார்க்கணும்? சரி, நான் ஸ்ட்ரைட்டாவே மேட்ருக்கு வரேன். என் அண்ணன் இறந்த புதுசுல நீ ஒரு கை குழந்தைய தூக்கிக்கிட்டு என் தங்கச்சி புருஷனை பார்க்க வருவியே, எதுக்காக வந்த? அத உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஓ, அப்ப புரியல. இப்ப நீ எதுக்காக வந்தன்னு எனக்கு புரியுது. நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க, ஆனா எதுவும் உண்மை கிடையாது. அது எப்படி போனா? நான் கேக்குறதுக்கு முன்னாடியே பதில தானாவே கொடுக்கற. இப்ப உனக்கு என்னதான் பிரச்சனை? ஒழுங்கு மரியாதை என் வீட்டை விட்டு வெளியே போயிடு. நான் கத்தி கூப்பாடு போட்டேன், அசிங்கமாயிடுவேன். ஓடு. எல்லார்கிட்டயும் நீ பண்ண வேலையை சொல்றேன். நான் என்ன வேலை பார்த்தேன்? வைஷ்ணவி, என்ன போனா பேரை கேட்ட உடனே கப்பு சிப்புன்னு அமைதி ஆயிட்ட? இங்க பாரு, நீ தேவையில்லாமதெல்லாம் பேசிட்டு இருக்க. நான் தேவை உள்ளதான் பேசுறேன். வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணு உனக்கு தெரியுமா? எனக்கு யாரையும் தெரியாது. என்ன போனா, அவதான் என்னோட அண்ணன் பொண்ணு. அவ உயிரோட இருக்கா தெரியுமா? எப்படி போனா உனக்கு தெரியாம இருக்குமா? எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது. இங்க பாரு, நான் எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். என்கிட்ட அது தெரியாது இது தெரியாது அப்படி இப்படின்னு ஏதாவது மலுப்புன. இப்ப என்ன உனக்கு? அந்த வைஷ்ணவி இப்ப பேர் மாத்தி எங்க இருக்கான்னு தெரியுமா? எனக்கு தான் தெரியாதுன்னு சொல்றேன்ல. நான் சொல்லட்டுமா? என்ன போனா இப்ப அமைதி ஆயிட்ட? இங்க பாரு, தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டே கிடந்த அப்புறம் நான் போலீஸை கூப்பிடுவேன். கூப்பிடு. ஆனா அதுக்கு முன்னாடி நான் என்ன பேசுறேங்கிறத கூப்பிட்டுட்டு பேசு. உன் பொண்ணு, அதான் வளர்ப்பு பொண்ணு, என்னோட அண்ணன் பொண்ணு தானே? இல்லையே. என் காதுல சின்ன வயசுலயே காது குத்திட்டாங்க. நான் தான் சொல்றேன்ல, எல்லா விவரத்தையும் கேட்டுட்டு தான் நான் வரேன். அவ பேரை ஜீவான்னு மாத்தி வச்சு 25 வருஷமா என் கண்ணிலே படாம வளர்த்து வச்சிருக்க. உண்மையா பொய்யா? என்ன? அது மட்டும் இல்லாம கரெக்டா என் தங்கச்சி பையனையே வளைச்சு போட்டிருக்கீங்க. எப்பேற்பட்ட தில்லாலங்கடியா இருப்ப. இங்க பாரு, அந்த பொண்ணு உன்னோட அண்ணன் பொண்ணுதான். நான் இல்லைன்னு சொல்லல. அவ இப்பதான் சேர வேண்டிய இடத்துக்கு பாதுகாப்பா போய் சேர்ந்திருக்கா. 25 வருஷமா நான் அவளை கையில புடிச்சு காப்பாத்திட்டு இருந்தேன். இப்ப எனக்கு எந்த பயமும் இல்ல. ஏன்னு சொல்லு பாப்போம். என்னடி திமுறா பேசுற? உன் திமிர அடக்கிறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. ஏன் திமுற அடக்க யாரடி வருவா? என் மாப்பிள்ள. என்ன? அதான் ஜீவாவோட புருஷன் இருக்கார்ல, ராஜா, என் மாப்பிள்ள. அவருக்கு உன்னை பத்தின எல்லா விஷயமும் தெரியும். என்ன சொல்ற? அவரு இதுக்கு முன்னாடியே உன்னை மோப்பம் பிடிச்சிட்டாரு. இப்ப அவர் அவங்க அம்மாவுக்காக தான் உன்னைய அமைதியா விட்டு வச்சிருக்காரு. தான் பொண்டாட்டிக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனைன்னு தெரிஞ்சது என் மாப்பிள்ள உன்னைய சும்மா விட மாட்டாரு. ஜாக்கிரதை. ஏய், சும்மா கத்தாத. உன்னோட கோட்டெல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. உன்னைய பார்த்து பயந்த காலம்லாம் போய் இப்போ உன்னைய பார்த்து சிரிக்கிற காலம் வந்துருச்சு. ரொம்ப வருஷமா நீ தண்டனையில இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கல, ஓடிய சீக்கிரம் நீ தண்டிக்கப்படுவடா. அதை நாங்க எல்லாரும் பாப்போம். பாருடி பாரு, யாரு தண்டனை அனுபவிக்கிறாங்கன்னு நீயே பாரு. நாளைக்கு உன் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம்ல,
என்ன என் பொண்ணு கல்யாணத்துல ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? நாங்களாம் எதுவும் பண்ண வேண்டாம், அந்த ஆண்டவனாவே ஏதாவது பண்ணி விடுவார் பாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. தொலைச்சிடுவேன். என் பொண்ணு நிச்சயதார்த்தம் மட்டும் நின்னுச்சு, உன் அக்கா பொண்ணோட சேர்த்து உன்னையும் அனுப்பி வச்சிருவேன். பார்க்கலாம்டா யாரு ஜெயிக்கிறான்னு. 25 வருஷமா கடவுள் உன்னை விட்டுட்டாரு, இன்னமேட்லாம் உன்னை விடவே மாட்டாரு. பார்க்கலாண்டி. ம். சரிம்மா, அவர்கிட்ட பேசி அனுப்பிட்டீல, நான் பாத்துக்கிறேம்மா. நீ எதுக்கும் பயப்படாத. ராஜா என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீயும் தைரியமா இருமா. நான் போனை வச்சிடறேன். எனக்கு அப்பவே டவுட் வந்துச்சு. இவர் என் பேரை சொல்லி சொல்லி கூப்பிடும்போது நான் யாருன்ற உண்மையை அவர் கண்டுபிடிச்சிருப்பாருன்னு நினைச்சேன். இப்ப அம்மா கிட்டே போய் பிளாக்மெயில் பண்றாருன்னா கண்டிப்பா நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது பண்ணுவாரு. நிச்சயதார்த்தம் நடக்கிற வரைக்கும் இந்த விஷயத்த ராஜா கிட்ட சொல்லவே கூடாது. சொன்னோம்னா கண்டிப்பா டென்ஷன் ஆகி நிச்சயதார்த்தத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு. நம்மளால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதனால நம்ம அமைதியா இருக்கிறது தான் நல்லது. வாங்குங்க, உட்காருங்க ராஜா. என்னாச்சு ராஜா? விடிஞ்சா நிச்சயதார்த்தம். இந்த பையன் நான் ஏதோ பண்றேன்னு சொல்றானே தவிர ஒன்னும் பண்ண மாட்டான்னு தோணுது. நகை எடுக்கும்போது அந்த ஆள் வைஷ்ணவின்னு வேற கூப்பிட்டான். அப்பவே எனக்கு மைல்டா டவுட் வந்துருச்சு. ஏன் ஜீவா, அந்த ஆளுக்கு உன்னை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்குமா? தெரியலையே. தெரிஞ்சிருக்கா வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்போ உன் பேர் எப்படி அவனுக்கு தெரியும்? எதுக்காக நீ வந்தோடனே வைஷ்ணவின்னு கூப்பிடணும்? தெரியலங்க. மண்டையை போட்டு பிச்சுக்கலாம் போல வருது. இந்த பையன் அதெல்லாம் புரிஞ்சுக்காம பாத்துக்கிறேன் நம்ம வாழ்க்கையும் படையும் வைக்கிறான். கோவமா வருது அவன் மேல. கொஞ்சம் பொறுமையா இருங்க, கண்டிப்பா குழந்தைனார் ஏதாவது பண்ணுவாரு. ஆமா, உன் குழந்தை ஏதாவது பண்ணுவான். நம்மள தெருவுல விடாம இருந்தா சரிதான். இங்க பாரு, இதுக்கு முன்னாடிதான் நீ எனக்கு முக்கியமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப நீ என்னோட வைஃப். எனக்கு நீ ரொம்ப முக்கியம். உனக்கு ஏதாவது அந்த ஆளால ஆச்சுன்னு வையே, எங்க அம்மாவோட அண்ணன் கூட பார்க்க மாட்டேன். ஏங்க, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. அந்த அளவுக்குலாம் அவர் பண்ண மாட்டாரு. அந்த ஆளு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் இறங்குவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு என்னமோ உங்க அம்மாவையும் ஜாக்கிரதையா இருக்க சொல்றதுதான் நல்லது. என்ன ஜீவா, சொல்லிடு. என்ன அந்த ஆளு எங்க அம்மா கிட்டயும் போய் விசாரிச்சிருக்காருங்க. அது எப்படி நான் உங்ககிட்ட சொல்றது? ஜீவா, ஆ உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? இல்ல, ஒன்றும் இல்லை. நீயும் முக்கியம், உங்க அம்மாவும் எனக்கு முக்கியம். என்ன புரிஞ்சுதா? ஆ சரிங்க. இவர்கிட்ட இப்போதைக்கு நம்ம விஷயத்த சொன்னோம்னா ரொம்ப பயங்கரமா கோவப்படுவாரு. எதா இருந்தாலும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். கண்டிப்பா முரளி ஏதாவது பண்ணுவாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னடி கையில மெகந்தி போட்டிருக்கிறதுனால முதுகு அரிக்குதுமா, கொஞ்சம் வந்து சொரிஞ்சு விட்டுட்டு போமா. ஆமா, உனக்கு வேற வேலையே இல்ல. ஏண்டி இந்த மெகந்திய போட்டாலும் போட்ட ஏன் உசுரதான் எடுக்கிற? மா ப்ளீஸ்மா, இல்ல காஞ்சிருச்சுமா. கொஞ்ச நேரம் தாம்மா இருந்தா நாளைக்கு காலையில சூப்பரா இருக்கும். விடிஞ்சா நிச்சயதார்த்தம். உங்க அப்பனை எங்க போனாருன்னே தெரியல. உன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாரு? இல்லம்மா. ஐயோ. ஏமா? ஏனா கட்டில வைக்கிறதுக்கு பூ, பழம், தேங்காய் எல்லாம் வாங்கணும். உங்க அப்பா கிட்ட சொல்லி விட்டுருந்தேன், வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போங்கன்னு. ஏதோ அவசர வேலை வந்துருச்சான். நான் போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு. அதான் சொல்லியிருக்காருலம்மா வாங்கிட்டு வரேன்னு. அப்புறம் என்னம்மா, அப்பா வாங்கிட்டு வர விடு. யார், உங்க அப்பன் தானே? நீ வேணா நடக்கிற கூத்த பாரு. நைட்டு வருவாரு, அப்புறம் அத்தோட மறந்துட்டேன் அப்படின்னு பாரு. ஏண்டி, உங்க அப்பனோட 30 வருஷமா நான் குடும்பம் நடத்திருக்கேன், எனக்கு தெரியாது? சரி விடுமா, நீ பேசிக்கிட்டே பின்னாடி முதுக மட்டும் சொரிஞ்சு விடுமா. ரொம்ப நேரமா அரிக்குது, என்னால எதுவுமே பண்ண முடியல. உங்களை பெத்த பாவத்துக்கு அது ஒண்ணுதான் பண்ணல, அதையும் பண்ணி விட்டுறேன். இங்கதாம்மா, நல்லா சொரிஞ்சு விடுமா. அப்பா, நல்லா சுகமா இருக்கு தெரியுமா? இருக்குண்டி, ஏன் இருக்காது? அம்மனுக்கு வேற எதுவும் வேலை இருக்கா சொல்லு. ஒரே ஒரு வேலைதாம்மா இருக்கு. என்ன, ஆளு தொடையில அரைக்குதா? புரிஞ்சு விடணுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, என் ஹெட்போனை மட்டும் எடுத்து கொடுமா. ஆமா, எதுக்கு? இல்லம்மா, கீதா கிட்ட பேசவே இல்ல. ஏண்டி, உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? ஏமா நூலாதாவ கூட எதுக்கு நீ பேசிக்கிட்டு இருக்க? காரணம் இருக்கு. என்ன காரணம்? அதாவது என்னன்னா, நாளைக்கு அவளை மணப்பெண் தோழிய வர சொல்லியிருக்கேன். ஏண்டி, உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? நான் ஏற்கனவே அவளை பத்தின விஷயம் எல்லாம் சொல்லிட்டேன். இப்போதைக்கு அவளை பழி வாங்கினா மட்டும்தான் உண்டு. இல்லன்னு வெய்யி, முரளி நம்மள எதுவுமே செய்ய விட மாட்டாரு. மண்டபம் முன்னாடி யாரும் நம்மள எதுவும் பேச மாட்டாங்க. அப்படியே ஏதாவது முரளி சப்போர்ட் பண்ணிட்டு வந்தாருன்னா அவரை தான் தப்பா பேசுவாங்க. அதனாலதாம்மா அவளை போன் அடிச்சு கூப்பிடலான் இருக்கேன். என்னம்மா பண்ணி தொலை. ஆமாம்மா,
போகும்போது அந்த ஹெட்செட்டை மட்டும் காதில் போட்டு விட்டுருப்போமா. கடவுளே, இன்னும் என்னென்னலாம் புழுக்க வேலை பார்க்கணும்னு எழுதி வச்சிருக்கீங்களோ தெரியல. அது சொல்லுடி. என்னடி பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, நைட்டு பாத்திரம் விளக்கிட்டு இருந்தேன். டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்லு என்ன விஷயம்? இல்லடி, அன்னைக்கு அம்மா உங்ககிட்ட பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காத. இல்லடி பரவாயில்ல. அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா? உங்க அப்பையிலேருந்தே அப்படிதானே, ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க, நான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நானும் எதுவும் சொல்லலை. என்னை எதுவும் தப்பா நினைக்காதடி. இல்லை இல்லை, நான் தப்பா நினைக்கல. அப்புறம் நாளைக்கு முரளியோட எனக்கு நிச்சயதார்த்தம் இருக்குல்ல? நாளைக்கு நீ தான் மணப்பெண் தோழியா வரணும். நான் உன்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல, நீயும் சரின்னு சொல்லியிருக்க. பூர்ணி ப்ளீஸ் கீதா, எனக்காக பண்றேன்னு நீ தானே சொன்ன. இல்ல பூர்ணி, உங்க அம்மா பேசுனதுக்காக நான் வேணா உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்காக சொல்ல வரல. நான் வேணா உன் காலில் வேணா விழுகுறடி. எனக்கு நீ ஒருத்தி மட்டும்தான் இருக்க. ப்ளீஸ் கீதா, எனக்காக நீ வாயேன். என்னடி அமைதியா இருக்க? வந்துருவல்ல? சரி வரேன். ஐயோ, இப்பதான் சந்தோஷமா இருக்கு. நான் எதிர்பார்த்து நான் காத்துக்கிட்டே இருப்பேன். உங்க அம்மா ஏதாவது பேசுனாங்கன்னா காதுலே வாங்கிக்காத. சரி. அப்புறம் நான் ஃபோனை வச்சுட்டுமா? சரிடி. நான் வேற தெரியாம இவகிட்ட வாக்கு கொடுத்துட்டேன். அதையே சொல்லி சொல்லி காமிக்கிறா. முரளி கூட நிச்சயம் நீ தான் மணப்பெண் தோழின்னு. எனக்கு கோவமா வருது. ச்சே, என்னால எதுவுமே பண்ண முடியல. என்ன இருந்தாலும் அவர்ல வந்து சொல்லணும். அவர் என்னை லவ் பண்றேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு கோவப்படணும்? நான் என்னோட கோவத்தை படிப்புல மட்டும்தான் காமிக்கணும். இனிமே கான்சென்ட்ரேஷனோட படிச்சு பெரிய ஆளா வரணும். அதுக்கப்புறம் எல்லா மூஞ்சிலும் கரிய பூசுறேன்னா இல்லையான்னு பாருங்க. அடியே கீதா, என்னம்மா ஆட்டம் ஆடின? நான் கூட நினைச்சேன்டி முரளி ஓகே சொல்ல மாட்டாரு, நிச்சயதார்த்தம் வரைக்கெல்லாம் என் விஷயம் போவாதுன்னு நினைச்சேன். ஆனா என்னாலே நம்ப முடியல. நாளைக்கு விடிஞ்சா எனக்கு நிச்சயதார்த்தம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இருந்தாலும் உன்னை நம்ப மாட்டேன்டி. நீ கடைசி நேரத்துல என்ன வேணாலும் பண்ணுவ, எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் முரளியை விடுறதா இல்ல. என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்.